மாவட்டத்தைச் சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு பிரச்சனை சம்பந்தமாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வந்தனர். இந்த சூழ்நிலையில் கடந்த 32 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடர்ந்து வந்தனர். இதற்கிடையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளானது நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தற்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோருடன் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்க நிர்வாகி பூபதியிடம் கேட்போம். அண்ணா வணக்கம். பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு வந்தீங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால போராட்டம் கூடி சொல்லலாம். பல்வேறு பிரச்சனைகள் இருந்து இதற்கு முன்பு இரு மாவட்ட ஆட்சியர்கள், அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பல்வேறு தரப்பினர் பல்வேறு ஆய்வறிக்கைகள், கூட்டங்கள், அதே போல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்து இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட நாட்களாக போராடிட்டு இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலை தற்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கு. எந்த விதமான தீர்வுகள் கிடைச்சிருக்கு? இதற்கு அடுத்த கட்டமாக நீங்க என்ன பண்ண போறீங்க? இவங்க கொடுத்திருக்கிற இந்த சதவீதமானது, கூலி உயர்வு சதவீதமானது போதுமானதாக இருக்குமா? அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்க என்னென்ன பண்ணணும்? இதுக்காக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளும் இருந்துட்டு தான் இருக்குது விசைத்தறியில. இந்த சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது? இதை பற்றி உங்களுடைய கருத்து. கடந்த 1.5 ஆண்டுகளாகவே 2022 ஒப்பந்த கூலியுடன் புதிய நியாயமான கூலி உயர்வு வேண்டும் என்று கோவை, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் துறை மற்றும் அமைச்சர்களை அணுகி நாங்கள் தொடர்ந்து வேண்டிக் கொண்டு பல்வேறு கட்டங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கருப்பு கொடி ஏற்றுதல், உண்ணாவிரத போராட்டத்தின் இடையிலே நேற்றும் இன்றும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சோமனூர் பகுதி கிரகங்களுக்கு 15%, பல்லடம் உள்ளிட்ட அனைத்து பகுதி கிரகங்களுக்கும் 10% கூலி உயர்வும் பெற்றப்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கு வரும் ஆண்டுகளுக்கும் சரி இது போதுமானதாக இல்லை. இருந்தாலும் சூழல் கருதி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். இனிமேல் நிச்சயமாக அந்த கூலி குறைப்பு நடவடிக்கை இருக்காது என்ற நம்பிக்கையில் நாங்கள் நாளை முதல் எங்களை பொதுக்குழு கூட்டி தொழிலை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் குழு கோவை சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதையடுத்து விசைத்தறி உரிமையாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.